ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பால்லேருந்து நான் நெய் காய்ச்சினதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து டெய்லியும் எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்த பால் ஆடை. ஸோ இந்த பால் ஆடையை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதிலேருந்து நான் நெய் எப்படி காய்ச்சறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா பால் ஆடை கட்டியாக தான் இருக்கும். ஸோ அது கட்டியாக இருக்கிறத வந்து கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்த உடனே பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வெயில் இருக்கிற இடத்துல கூட வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவரில் நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். நீங்கள் கையால் உருட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியிலே இது ஒட்டாது. ஸோ சூப்பராக அது பட்டர் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து நல்லா போட்டு எடுத்துக்கணும். நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து இந்த வெண்ணெயை எல்லாம் வந்து போட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சும் போதே நமக்கு இந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்துடும். நமக்கு ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா நெய் திரண்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இதை நல்லா கைப்படாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து எடுத்து நமக்கான நெய்யை வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கிறோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம்.